வணக்கம் மக்களே. பிக் பாஸ் 7 இன்னைக்கு சனிக்கிழமை. கமல் சார் வந்து கேள்வி கேட்குறாரு. அதாவது ஏன் பெட்டி எடுக்கலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறாரு, ஆன்சர் சொல்கிறாரு, சகஜமாக பேசுகிறாப்படி. ஆனால் வந்து அர்ச்சனா வந்து எந்திரிக்கும் போது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கைத்தட்டினாங்க, அதிகமாக கைத்தட்டினாங்க. அவர் அர்ச்சனாவுடைய பதிலை கேட்டுட்டு அவர் எந்த ஒரு ஆன்சருமே சொல்லலை. அடுத்தது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து எங்கே போய் முடியும்னு தெரியல. டைட்டில் வின்னர் வந்து அர்ச்சனாவுக்கு கொடுக்கறது டவுட்டாக இருக்குது. கமல் சார் இப்படி நடந்துக்கிறது மக்கள் ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம், எங்களையும் சேர்த்தி. ஆனால் வந்து கமல் சார் என்ன வேணாலும் எதிர்பாருங்க அப்படிங்கிற மாதிரி இனி போக போக தான் தெரியும். ஓகே மக்களே, பூர்ணிமா வந்திருந்தாங்க. இந்த 16 லட்சம் எடுத்துகிட்டு போனாங்க இல்லைங்களா, அவங்கள கமல் சார் வர வச்சுருக்காங்க. அவங்க ஃபேமிலி, அம்மா, அண்ணன்லாம் வந்திருக்காங்க. அவங்க இன்னும் வெளியில் போய் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு அவங்க இன்னும் முழுசாக எதையுமே வந்து பார்க்கல. அவங்க வீடியோவையே இன்னும் முழுசாக அவங்க பார்க்கல. பார்த்தா தான் தெரியும். ஆனால் குறும்படம் போட்டு காமிச்சார் கமல் சார். நல்லா சரியான குறும்படம். என்னெல்லாம் தப்பு, என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணாங்க, குறும்படத்தை அருமையாக எடுத்துருக்கிறாங்க கமல் சார். இருந்தாலும் வந்து சரி, பணம் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால பெருமையாக அனுப்பி விட்டார் பேசி. உள்ளே வந்து பூர்ணிமா ஒவ்வொருத்தரையும் சொன்னாங்க. விஷ்ணுவை பார்த்து கையெல்லாம் காமிச்சாங்க என்னமோ மடக்கிட்டு. அதை விஷ்ணு வந்து என்னதுன்னு ஒரு இதாக புரியாத மாதிரியே அவரும் இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்கார். அடுத்தது விசித்ரா மேடம் வந்து டைட்டில் வின்னர் ஆகுவாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது போய் அவங்க ஃபுல் வீடியோவையும் பார்த்தாங்கன்னா டைட்டில் வின்னர் யாருன்னு வந்து சொல்லிட்டாங்க. இந்த இதிலே சொல்லிட்டாங்க. அர்ச்சனாவை ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஆடியன்ஸே வந்து சப்போர்ட், அதாவது ஃபுல் சப்போர்ட் இருக்குது. அடுத்தது மாயாவை இப்பயே கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது கமல் சார் கேட்குறாரு, நீங்கள் இப்பயே கூட்டிகிட்டு போவீங்களா இல்லை எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க, டைட்டில் வின்னராக வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. டைட்டில் வின்னராக வந்தால் வீட்டில் சேர்த்துவேன், இல்லை அடித்து துரத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வெளியில் தொடருங்கிறாங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக இது வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இவங்க வீடியோ இதெல்லாம் போய் பார்த்தாங்கன்னா. மக்களே, இதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், யார் வந்து டைட்டில் வின்னர் ஆகுவாங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் தெரிவிங்க மக்களே. மக்களே, இன்றைக்கி தான் விஷ்ணு கொஞ்சம் கமல் சார் முன்னாடி கொஞ்சம் தெளிவாக ஓப்பனாக பேசியிருக்காரு. அதுவும் கரெக்டாக நியாயமாக பேசியிருக்காரு. எப்படின்னா, விஜயை பற்றி சொல்லியிருக்காரு. விஜய் ஃபஸ்ட்டு இருந்த விஜய் வேறு, இப்போ இருக்கிற விஜய் வேறு. அவர் கரெக்டாக இப்போ வந்து அப்படியே சீலையில் முள்ளு படாத மாதிரி அப்படின்னு சொல்லி நல்ல பளிச்சுன்னு ஒரு இது சொன்னார். அதுதான் உண்மை. விஜய் வந்து எதுவுமே பண்ணலை. அப்படியே நேக்காகவே இருந்துக்கிட்டார். வெளியில் போயிட்டு வந்தார், எல்லாம் பார்த்தாரு. வந்த புதுசில் இந்த படத்தெல்லாம் ஒவ்வொன்றையும் சொல்லி உடைக்கும்போது செம்மையாக போகுது, சூடு பிடிக்க போகுது. இனிமேல் நல்லா பட்டாசாக இருக்கும். விஜய் இனிமேல் தரமாக செய்வார் எல்லாத்தையும் நினச்சா, ஆட வெளியில் வந்து எட்டி பார்த்த பாம்பு திடீர்னு உள்ளே போனப்போ வெளியவே வரல அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு எங்களுக்கு. ஆளையே காணோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு எங்களுக்கு. விஷ்ணுவை தூக்கி போட்டு அடித்தது, அதே மாதிரி வந்து பிரதீப்பை தூக்கி போட்டு காயமே ஆணிச்சு. அப்படி இருந்த விஜய் வெளியே போயிட்டு வந்து சைலண்ட் ஆகிட்டார் ஃபுல்லாக. அது இன்றைக்கி சரியான அடி அடித்தா அப்படி விஷ்ணு. கரெக்டான பாயிண்ட் சொன்னார். இன்னொன்று என்னென்னா, முன்னாடியே ஒன்று சொன்னார் அர்ச்சனாவை பற்றி. அதாவது கேள்வி என்னென்னா, இங்கே வந்து மக்களை வந்து இந்த ஷோவில் வந்து நல்லா முழு இதுவும் வந்து விளையாண்டது, இவங்க உண்மையாக நடந்துக்கிட்டது, அதெல்லாமே வந்து அர்ச்சனா தான் அப்படின்னு வந்து மக்களை திருப்தி அடைய செய்தது வந்து அர்ச்சனா தான்னு ஓப்பனாக விஷ்ணுவே சொல்லிட்டார். அப்போ மக்களே பார்த்துக்கோங்க, இது வந்து அர்ச்சனா தான் வின்னர். இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். மேக்ஸிமம் வந்து உண்மையாக உள்ளவங்களுக்கு இது வந்து நியாயம் என்ன, அநியாயம் என்ன அப்படிங்கிறத கணிக்கிற ஒவ்வொரு மனுஷருக்குமே தெரியும். இந்த ஷோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே தெரியும் இது அர்ச்சனா தான் வின்னர் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க தான் வந்து நியாயமாகவும் எல்லா விஷயத்துலையுமே சண்டை போட்டிருக்காங்க,
நியாயத்த தட்டி கேட்டிருக்காங்க. இன்றைக்கி யாருமே அந்த மாதிரி இல்லை. அப்படிங்கிறதுனால அர்ச்சனா தான் வின்னிங் ஆகணுங்கிறது எங்களுடைய ஆசை. அது கமல் சார் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்ப்போங்க.